இந்தியா டெம்பிள் 2 சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது ஸ்ரீ பாலசுப்ரமணிய கோயில் ஆண்டாள்குப்பம். திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடப்பட்ட ஒரு ஸ்தானம். காலையில் முருகன் குழந்தையாகவும், மதியம் இளைஞராகவும், நைட்டு வயதானவரும் வித்தியாசமான தோற்றமளிக்கிற ஒரு திவ்ய தலம் இது. வாங்க கோயில் போய் பார்க்கலாம். இக்கோயில் அமைந்திருக்கும் இடம் சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் தச்சூர் கூற்றுரோடு சாலை வழியாக பொன்னேரி செல்லும் வழியில் சென்றால் இக்கோயிலை நாம் அடையலாம். மூலவர் பாலசுப்ரமணியர், தாயார் விசாலாட்சி, ஊர் ஆண்டாள்குப்பம், மாவட்டம் திருவள்ளூர். இந்த ஊருக்கு செல்லும் வழியெல்லாம் பச்சை பசேல் என்று வயல்வெளிகள் காணப்படுகின்றது. இங்கு முருக பெருமான் அதிகார தோரணை கொண்ட வடிவத்தில் நமக்கு காட்சி தருகிறார். பிரணவத்திற்கு பொருள் கூறும்படி அதிகாரத்துடன் இடுப்பில் கை வைத்து கேள்வி கேட்கும் தோரணையில் அவரது தோற்றம் இருக்கிறது. பிரணவத்திற்கு பொருள் தெரியாத பிரம்மனை முருகன் சிறையில் அடைத்ததோடு மட்டுமல்லாமல் படைப்பு தொழிலையும் தானே எடுத்துக்கொண்டார். அதனாலேயே இங்கு முருகர் அதிகார தோரணையுடன் காணப்படுகிறார். முருகன் இங்கு வேல், வஜ்ரம், சக்தி என எவ்வித ஆயுதம் இல்லாமலும் காட்சி தருகிறார். சுவாமிக்கு அருகில் 2 யானை வாகனம் இருக்கிறது. காலையில் இவர் குழந்தையாகவும், உச்சி வேளையில் இளைஞராகவும், மாலையில் முதியவர் போலவும் தோற்றமளிப்பது இங்கு சற்று வித்தியாசமான தரிசனமாகும். ஆளும் கோலத்தில் முருகன் இங்கு இருப்பதால் ஆண்டாள்குப்பம் என அழைக்கப்பட்டது. பிரம்மா இங்கு முருகனுக்கு எதிரில் நீள்வட்ட சிலை வடிவில் இருக்கிறார். இதில் பிரம்மாவிற்கு உருவம் இல்லை. அவருக்குரிய தாமரை, கமண்டலம், அட்சரமாலை மட்டுமே இருக்கிறது. இங்கு முருகன் யானை வாகனத்துடன் காட்சி தருகிறார். இத்தலத்தை பற்றி அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் பாடியுள்ளார். மற்றும் வாரியார் சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் இத்தலத்திற்கு முருகனை போற்றி வழிபட்டுள்ளார்கள். இத்தலத்திலேயே காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அம்பாளுக்கு தனி சன்னதி உள்ளது. இப்படி மிக அற்புதமான மகிமைகளை கொண்ட இந்த அழகன் முருகன் இருக்கும் இந்த புண்ணிய கஷேத்திரத்திற்கு நாம் வணங்கினால் பொறுப்பான பதவி, அதிகார பதவிகள் மற்றும் புத்திசாலியான குழந்தைகள் ஆகியவை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இக்கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12:30 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8:30 வரை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.